பார்வதி பதையே திருச்சிற்றம்பலம். திருவருளும் குருவருளும் முன்னேற்க நாம் தொடர்ந்து உண்மை விளக்கம் என்கின்ற சாத்திரங்களை சிந்தித்து வருகின்றோம். அதிலே சென்ற வகுப்பிலே 20வது செய்தியினை பார்த்தபடியிலே இப்பொழுது 21வது அதான் ஒன்றும் இல்லை, சென்ற வகுப்பில் சிவதத்துவம்னா என்ன பார்த்துட்டோம். இப்போ சிவதத்துவங்களின் நிலை என்னன்னு பார்க்க போகிறோம். இதோட எங்கெங்க இருக்குது? சுத்த தத்துவங்களின் நிலை. சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரன்தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தலிவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதர ஞான உருவாம். சுத்த விதை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரன்தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தலிவை சதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான ஒரு ஆம். புரிஞ்சுதா? சரி, இது தெளிவுரை. உயிர்களின் அறிவு இச்சை செயல்களில் ஆற்றல்களை ஆணவமல தடையில் இருந்து நீக்கி உயிர்களுக்கு உதவும் பொருட்டு இறைவன் சுத்தமாயில் தங்கி ஐந்தொழிலில் ஆற்றுகிறான். நல்லா புரிஞ்சுங்கம்மா. மீன் படிப்பாக உயிர்களின் அறிவு இச்சை செயல்களின் ஆற்றல்களை ஆணவமல தடையில் இருந்து நீக்கி உயிர்களுக்கு உதவும் பொருட்டு இறைவன் சுத்தமாயில் தங்கி ஐந்தொழில் ஆற்றுகிறான். இது நம்ம ஆணவ மரத்துலேருந்து நம்ம நீங்கணும் தான் இவ்வளவும் செய்யறோம். இது வேற ஆளை விட்டு செய்யறான்ல, என்ன நீ கேட்கலாம், மகேகசமாக கேட்கலாம், ஏயா சிவருமனே ஏன் வரணும், ஒரு ஆளை விட்டு செய்யறான்ல அப்படின்னு. நல்லதுதான், நீ சொல்றது ஏத்துக்கிறேன். ஆனால் கருணையே வடிவாகிய பெருமான் நம்மளெல்லாம் புதல்வர்களாக கருதுகிறான். நம்மளாம் அவங்க புதல்வர்கள். இப்போ மகேசம் வந்துட்டாங்க, அவங்க பேரன் இருக்கிறாரு. இப்போ திடீர்னு வெளியே ஒரு சேக்கடை குட்டையோ இருக்குது, ஒரு தண்ணி தேங்கிய குட்டை இருக்குது. தேங்கிய குட்டையிலே அவன் விழுந்து விடுறான் என்று சொன்னால் மகேசம் பார்த்து நின்றுனே, இதுக்கு தான் தீயணைப்பு பணி இருக்குதே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ ஃபயர் இன்ஜின் வாங்க, எங்கள் பேரன் கொட்டையில் ஊட்டான்னு வெயிட் பண்ணுவீங்களா? உடனே என்ன பண்ணுவீங்க? நீச்சல் தெரியுதோ தெரியலையோ அந்த சேத்துல நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு பிறப்பிலே இவனுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு ஆயாவாக அவங்களுக்கு இருக்கும்போதே இவ்வளோ பாசம் நம்மளுக்கு வருதுன்னா 7 பிறப்புக்கும் 84,000 யோனி பேதங்களுக்கும் தாயும் தந்தையாக இருக்கிற சிவருமான் தன்னுடைய குழந்தை உய்ய வேண்டும் என்பதற்காக தானே அந்த சேற்றிலே இறங்குகின்றான். அதுதான் அந்த சுத்தமாயி. அவன் இறங்குறது தான் அந்த நிலை, உயிரை காப்பார். அவன் இறங்கவே வேணாமா, அவன் தத்துவத்திலே இறங்க வேணாம், அவன் நினைக்கும் போதே செய்யலாம். இதை அவன் கருணை, அவனும் மாயில சற்று இறங்குறான். அவன் இறங்குறான் பார்த்தீங்கன்னா முட்டி. இப்போ மங்கையர் கசியம்மா கொஞ்சம் இறங்குறாங்கன்னா எது வரைக்கும் நினையும்? இப்போ அவள் பேரனுக்கு ஃபுல்லாக முழுகுது. இப்போ ஒரு குட்டை தண்ணி இருக்குது. இப்போ குட்டை தண்ணி இருக்குதா? ஒரு தேங்கிய குட்டையில் குட்டை ஃபுல்லாக முழுங்கிறது யார்? பேரை முழுங்கிடுவான். சின்ன குட்டை முழுங்கிடும். ஆனால் அம்மாவுக்கு எது வரைக்கும் முழுங்கும்? கால் வரைக்கும் தான். இப்போது சங்கரன் தத்துவத்தில் இறங்குறான்ல, அவன் கால் வரைக்கும் இறங்குதான் தத்துவம். அந்த கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள். அவன் முட்டி வரைக்கும் அந்த மாயையில் இறங்குறான். அந்த இறங்குறான் பார்த்தீங்கன்னா, கால் வைக்கிறான் பார்த்தீங்களா? இந்த உயிர்களுக்கு செயல்படுத்தணும் கால் வைக்கிறான் பாருங்க, அந்த தத்துவங்களை சுத்த தத்துவம். அவன் அந்த சேத்துல கால் விடுறான் பார்த்தீங்களா? அந்த முட்டி வரைக்கும், அந்த முட்டி வரைக்கும் தான் இந்த 5 தத்துவம்னு வச்சுங்க. நாதம் விந்து சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தலிட்டு. அவன் இல்லாமல் செய்யலாம் இதை, அவன் கருணை. இதுதான் இந்த உதாரணம். இந்த அம்மா வெயிட் பண்ணி ஃபயர் இன்ஜினை கூடுவாங்களா? நம்ம குழந்தையாச்சு உடனே இறங்காங்களா? ஆரோக்கியம். அந்த மாதிரி சாமி இந்த உயிர் உய்ய வேண்டாமா? நான் எதுக்கு உணர்த்து? பெறாமல்லாம் கூட தூங்கினாலும் தூங்கிடுவார், மால் கூட கவனிக்க மாட்டார், நம்மளே இறங்குவோம். இப்போது ஒரு பில்டிங் கட்டக்கூடிய கொத்தனார், ஒரு முதலாளி நின்னா கொழு ஸ்பீடாக போகும். இவர் நடந்தா நிற்கும், நின்னா நடக்கும். இப்போ ஒரு முதலாளி நிற்கிறாரு, நான் பார்த்து சும்மா இருப்பானா? டீச்சர் வந்துட்டாங்க, பையன் படிப்பான், ஒன்றே என்று அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே விலகு. டீச்சர் வெளியே போனோடனே அட வாடா பேசுவோம். உள்ளே வந்தவுடனே படிக்கிறோம், வெளியே போனோடனே சாமி பார்க்குறான். இத்தனை பேர் ஆளை வச்சுக்கிறான், பிரம்மா விஷ்ணு ருத்ரன், இவங்களாம் பேசின்னு இருப்பாங்க, வேலையை செய்ய மாட்டாங்க. அப்படி நின்னா ஆள் பார்த்துனுங்கிறான்யா, வேலையை கரெக்டாக செய். முதலாளி நின்னா வேலை ஒழுங்காக வருது இல்லையா? ஏறி வேலை எடுத்துங்க. இப்போ ஒரு அம்மா வருது, நம்ம போகிறோம், கொஞ்சம் பாண்டாளுறோம், கொட்டுறோம், வரோம். அந்த அம்மா கணக்கு கட்டும் போது கொஞ்சம் வேலை செய்கிறோமா இல்லையா?
வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் காட்டுவோமா இல்லையா? அள்ளுவோம் கொட்டுவோம் பார்த்துன்னுக்குறாங்களேன்னு போயிட்டா துண்டு வச்சு போட்டு படுக்கிறோமா இல்லையா? எல்லாம் செய்கிறோம், அம்மா செய்கிறாங்க, நம்மளாம் சொல்கிறாங்க. எல்லாமே நடக்குது, எல்லாமே நடக்குது. இப்போ அவங்க வந்த உடனே அந்த மம்முட்டி எடுக்கிறோம், பாண்டில் மணி எதுவுமே கொட்டுறோம். அங்கே பார்க்குறாங்களே, பார்த்த உடனே அந்த வேலை நடக்குது. அப்படி அவங்க போயிட்ட உடனே என்ன பண்ணுறது, வேலை நிற்குதா இல்லையா? அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஏரி வேலை மாதிரி செய்கிறாங்க. யார்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், இவங்க ஏரி வேலை செய்கிறவங்க. இந்த ஏரி வேலை செய்கிறவங்க வந்து முதலாளி நின்னாதாங்க வேலை நடக்கும். அவங்க நிற்கணும்ல, அவன் செய்ய வேணாம், மேற்பார்வை வச்சு பார்க்கணும்ல. அதனால் அந்த மேற்பார்வை நிற்கணும்னா அவர் இறங்கணும்ல, வந்து பார்க்கணும்ல. அப்படி அவர் இறங்குற கேட்டகரி தான் இந்த 5 தத்துவம். நல்லா புரிஞ்சுச்சா? பதிவு நல்லா பண்ணிடணும். இந்த ஏரி உங்கள் வேலையை சொல்லி அவரே கொடுத்தாரு. அப்போ ஆமாம், அவரே அவரை கொடுத்துக்கிறாரு. அப்போ அந்த அப்போ இந்த 5 தத்துவமாச்சா? இந்த 5 தத்துவத்தில் ஆமாம், இந்த கருப்பொருளை புரிஞ்சிக்கணும். இப்போ இந்த இப்போ இந்த ஏரி வேலை கதை உங்களுக்கு வரும்போது எது வந்துடணும்? இந்த ஏரி வேலை கதை நம்ம எல்லாம் வேலை செய்கிறோம். எத்தனை செய்கிறோம்? முதலாளினா தான் வேலை செய்கிறோம், இல்லைன்னா படுத்துடுறோம். அதே வேலை இந்த முதலாளி தான் சிவருமான். இந்த வேலை செய்கிற நம்ம தான் இந்த பிரம்மா, விஷ்ணுலாம் நீங்களாம். இங்கே ஏரி வேலை கரெக்டாக நடக்கணும்னா நம்ம வந்து நிற்கணும். நம்ம படுத்துருமா இல்லையா துண்டு போட்டு? அதே மாதிரி தான் சாமி வந்து ஆளுங்களை வச்சுட்டான். பிரம்மா படிக்கணும், ருத்ரன் காக்கணும், சரி ருத்ரன் அழிக்கணும், இவங்களாம் ஆளுங்களை போட்டாரு. இதுக்கெல்லாம் சும்மா செய்வாங்களா, படுத்துருவாங்களா, ஏரி வேலை கணக்கு கட்டுவாங்களா தெரியாது. அவன் அப்படி நின்று மேற்பார்வை பார்த்தான்தான் இதில் வேலை நடக்கும். அவன் நின்று பார்க்குறான்ல, அந்த நின்று பார்க்கறதான் 5 தத்துவம். புரிஞ்சிச்சா? அவற்றுள் இறைவனின் அருள் ஆற்றலாகிய இச்சாசக்தி எந்தவித சலனமும் இன்றி நிற்க, ஏனைய 2 ஆற்றல்களாகிய ஞானசக்தியும் கிரியாசக்தியும் தொழில்படும் விதத்தை இச்செய்யுள் கூறுகிறது. சுத்த என்னும் தத்துவத்தில் இறைவனின் ஞானசக்தி மிகுந்தும் கிரியாசக்தி குறைந்தும் தொழில் நிகழ்கிறது. ஈஸ்வரம் என்னும் தத்துவத்தில் கிரியாசக்தி மேம்பட்டு ஞானசக்தி அடங்கி தொழில் நடக்கின்றது. ஞானம் கிரியை ஆகிய 2 சக்திகளும் ஒத்து இணைந்து சதாக்கிய தத்துவத்தில் தொழில் நிகழ்கிறது. இறைவனின் சக்தி தத்துவம் கிரியையே வடிவமாக உள்ளது. சிவ தத்துவம் ஞான வடிவமே ஆக உள்ளது. வித்யா தத்துவத்தில் வரும் வித்தை வேறு, சுத்த தத்துவத்தில் வரும் வித்தை வேறு. இவ்வேறுபாட்டை உணர்ந்தும் பொருட்டு சுத்த தத்துவத்தில் உள்ள வித்தை சுத்த வித்தை எனப்பட்டது. அத்தன் சிவபெருமான். இது நம்ம இந்த தத்துவத்துங்களில் வித்தைன்னு ஒன்று இருக்குது. நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், வித்தை. இதை வித்தைன்னு சொன்னால் எதில் இன்னொரு வித்தை வருது? தம்பி கடை சொல்கிறேன். வித்யா தத்துவத்தில் வித்தை வருது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் தான். அந்த வித்தைக்கு இந்த வித்தை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வேறு அது வேறு. அந்த வித்தைன்னா என்னன்னு பார்த்தோம்? அந்த வித்தைனா கிரியாசக்தின்னு பார்த்தோம். அதாவது அதுக்கு செயல்படுதுன்னு பார்த்தோம். அந்த வகுப்பில் பார்த்தோம். நம்ம அந்த வகுப்பு பார்த்தே அதை புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ அதில் வர வித்தை வேறு, இதில் வர வித்தை வேறுன்னு உங்களுக்கு புரியணும்ல. அதனால் இந்த வித்தைக்கு சுத்த வித்தைன்னு பிரிச்சுக்கிறேன். அது பேர் வித்தை தான். ஆனால் அந்த வித்தையும் இந்த வித்தையும் குழம்பக்கூடாது. அந்த வித்தியாசத்தில் வரக்கூடிய வித்தை வேறு, இதில் வரக்கூடிய வித்தை வேறு. இது சிவ தத்துவத்தில் வரக்கூடிய வித்தை. வித்தைனா செயல். அதனால் அது என்ன பண்ணுறாரு? சுத்த வித்தை. அத்தன் சிவபெருமான் தொன்மையான் பழமையான ஞான உரு ஞான வடிவு. அதோட பொருளோட இது அது ஒன்றும் இல்லை, அந்த சொற்பொருள் அது வேற ஒன்றும் இல்லை. அத்தன்னா சிவபெருமான். இதோட உங்களுக்கு புரிஞ்சிச்சா? போன வகுப்புல இதை பார்த்துட்டோம்ப்பா நம்ம இல்லைப்பா. போன வகுப்புல இது விரிவாக பார்த்துட்டோம். ஆனால் நம்ம இது சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு கம்மி தான். ஒன்றும் இல்லை. சதாசிவம்னா சரி, சிவம்னா ஞானசக்தி, சக்தினா கிரியாசக்தி. சதாசிவம்னா ஞானசக்தி பாதி, கிரியாசக்தி பாதி. அப்புறம் ஈஸ்வரனா கிரியாசக்தி முக்கால்வாசி, ஞானசக்தி கால்வாசி. வித்தைனா ஞானசக்தி அதிகம், கிரியாசக்தி கம்மி. முடிஞ்சுதா? ரைட். அதை தான் இதில் பார்த்துக்கணும். இது புரிஞ்சுக்கணும் நீங்கள். ரைட். இப்போ வகுப்பை நிறைவு செய்வோம்.